بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை போற்றியவனாக புகழ்ந்தவனாக நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறி இன்றைய பாடத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய பாட தலைப்பாக மத்தா ஃபுரிலத்து ஸகாத் ஹுவ ஃபி மக்கா அவ் ஃபில் மதீனா, ஸகாத் என்ற இஸ்லாத்தின் மூன்றாவது மாபெரிய கடமை அது மக்காவிலே கடமையாக்கப்பட்டதா அல்லது மதீனாவிலே கடமையாக்கப்பட்டதா என்ற தலைப்பின் கீழ் சுருக்கமாக சில செய்திகளை இங்கே சொல்வதற்கு நான் முனைகிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதிகமான உலமாக்களுடைய கருத்தின்படி மதீனாவில்தான் ஜகாத் கடமையாக்கப்பட்டது. அது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பாத ஃபர்து சியாம், நோம்பு கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டிலே தான் மதீனாவிலே வைத்து ஜகாத் கடமையாக்கப்பட்டது என்பது அதிகமான உலமாக்களுடைய கருத்தாக நாம் கூறிக்கொண்டு, சில உலமாக்கள் இன்னஹா ஃபுரிலத் ஃபி மக்கா, ஜகாத் என்ற கடமை மக்காவிலே தான் கடமையாக்கப்பட்டதென்றும், இன்னொரு சாரார் இன்னஹா ஃபுரிலத் ஃபி ஸனத் தாஸிம் ஹிஜ்ராத், ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு தான் ஜகாத் கடமையாக்கப்பட்டதென்று இன்னொரு சாரார் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் மிக சரியான கருத்தின்படிக்கு, உறுதி செய்யப்பட்ட கருத்தின்படிக்கு அன்ன ஜகாத் ஃபுரிலத் ஃபி மக்கா, மக்காவிலே தான் ஜகாத் என்ற கடமை கடமையாக்கப்பட்டது. இருந்தாலும் லால ஹாத தக்தீர் முஅய்யன் வல் அன்சிபத்தில் முஅய்யனா, குறித்த நிர்ணயமன்றி அளவுகோல் அன்றி பொதுவாக ஜகாத் மக்காவிலே வைத்து கடமையாக்கப்பட்டது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே அல் அன்ஆம் என்ற அத்தியாயத்தின் 141வது வசனத்திலே வாது ஹக்கஹு யௌம ஹசாதிஹி, அதனை அறுவடை செய்யும் நாளில் அதற்குரிய ஜகாத் என்னும் கடமையை நீங்கள் வழங்கிவிடுங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இது மக்காவில் இறங்கிய வசனம். இது சூரத்துல் மஆரிஜ், அல் மஆரிஜின் அத்தியாயத்தின் 24-25வது வசனத்திலே அல்லாஹு தஆலா கூறுகின்ற பொழுது வல்லதீன ஃபீ அம்வாலிஹிம் ஹக்கும் மஅலூம், அவர்களது செல்வங்களில் யாசிப்பவருக்கும் இல்லாதவர்களுக்கும் அறியப்பட்ட உரிமை இருக்கிறது. அவருடைய சொத்துகளிலே, அவருடைய உடைமைகளிலே அறியப்பட்டதொரு சொத்துரிமை இருக்கிறது என்ற செய்தி அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருக்கின்றான். ஆகவே வஹுனாக ஜகாத் வாஜிபா ஃபி மக்கா, மக்காவிலே ஜகாத் கடமையாக்கப்பட்டிருந்தாலும் கூட அது இப்பொழுது நாங்கள் இருக்கின்ற நடைமுறையின்படி தெளிவாக அதை அளவு அல்லது அதனுடைய பிரமாணம் என்னங்கிறது மக்காவிலே கடமையாக்கப்படவில்லை. கணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே நேரத்திலே சில உலமாக்கள் கூறிய இன்னஹா ஃபுரிலத் ஃபி ஸனத் தாஸியா, ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு தான் ஜகாத் கடமையாக்கப்பட்டது என்று கூறுகின்ற அந்த உலமாக்களுடைய கருத்தாகிறது கைரு ஸஹீஹின், அது ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்தாக இருக்கின்றது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு தான் ஜகாத்தை கைப்பற்றுவதற்காக வசூலிப்பதற்காக அழைப்பாளர்களை அனுப்பி வைத்த செய்தி ஹதீஸ்களில் வந்திருக்கிறது. பின்னால் சம்பந்தமாக நாங்கள் விரிவாக ஆராயலாம். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப். அம்மல் உஜூபு அல்லதி ஹுவ லா ஹமாஹு அலைஹிலான், வாஜிப் என்பது இப்பொழுது எது நடைமுறை இருக்கின்றதோ அதான் கடமை என்பதையும், ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டில் தான் அது கடமையாக்கப்பட்டது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.